கடலில் அலைகள் எப்படி உருவாகின்றன என்பது இயற்கையின் மிக அழகான மற்றும் அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு. இதை தெளிவாக புரிந்து கொள்ள முதலில் அலை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அலை என்றால் என்ன? அலை என்பது கடல் நீர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது அல்ல. உண்மையில் ஆற்றல்தான் நகர்கிறது. நீர்த்துகள்கள் மேலே கீழே சுற்று வடிவில் அசைகின்றன. காற்றின் தாக்கம் முக்கிய காரணம். கடல் அலைகள் உருவாகும் முதன்மை காரணம் காற்று ஆகும். காற்று கடல் மேற்பரப்பை தட்டி உராய்வு ஏற்படுத்துகிறது. இந்த உராய்வு மூலம் காற்றின் ஆற்றல் நீருக்கு பரிமாறப்படுகிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் பெரிய அலைகள் உருவாகும். நீண்ட நேரம் காற்று வீசினால் அலை உயரம் அதிகரிக்கும். பெரிய பரப்பில் காற்று வீசினால் அலைகள் சக்தி வாய்ந்ததாகும். உதாரணமாக, புயல் நேரங்களில் கடலில் பெரிய அலைகள் உருவாவது இதனால்தான். நிலநடுக்கம், சுனாமி அலைகள். கடலடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஆற்றல் திடீரென வெளிவரும். இதனால் சுனாமி அலைகள் உருவாகின்றன. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி 2004 இந்தியன் ஓஷன் சுனாமி காரணமாக ஏற்பட்டது. அது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை பாதித்தது. சுனாமி அலைகள் சாதாரண காற்று அலைகளை விட மிகவும் வேகமாகவும் ஆழமாகவும் பயணம் செய்கின்றன. நிலாவின் ஈர்ப்பு விசை, அலைச்சல். கடலில் தினமும் 2 முறை நீர் உயர்ந்து குறைவது அலைச்சல் என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமாக நிலாவின் ஈர்ப்பு விசையால் ஏற்படுகிறது. நிலா பூமியை இழுக்கும்போது கடல் நீர் உயர்கிறது, ஹைடைட். இது காற்று அலைகளுக்கு மாறுபட்ட ஒன்று. நீர்த்துகள்களின் இயக்கம். அலை வரும்போது நீர் முன்னோக்கி ஓடுகிறது போல தோன்றினாலும் உண்மையில் நீர்த்துகள்கள் வட்ட வடிவில் அசைகின்றன. ஆற்றல் மட்டும் முன்னோக்கி செல்கிறது. அலை கரையை அடையும் போது கடல் அடிப்பகுதி உராய்வு காரணமாக அலை உயரம் அதிகரித்து உடைந்து விழுகிறது. முடிவு: கடல் அலைகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் காற்று. அதற்கு அடுத்ததாக நிலநடுக்கம், சுனாமி மற்றும் நிலாவின் ஈர்ப்பு விசை, அலைச்சல் காரணமாகவும் அலைகள் உருவாகின்றன. அலை என்பது வெறும் நீரின் இயக்கம் அல்ல, அது இயற்கையின் ஆற்றல் பரிமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம ராக்கி பீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.